வணக்கம் மகளே. மேகி செய்யலாமா? அப்புறமா அந்த வடசட்டி ஊற்றி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதனால் வடிகட்டிட்டு வடசட்டி தீக்க வச்சிடலாம். அநேகமாக நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம லைட்டை போட்டு கொஞ்சம் இப்படி கஷ்டமாக வச்சுங்க. இது அருமை. தண்ணி தானே ஊற்ற போகிறோம். தண்ணி விட்டா என்ன பிரச்சனை? அவங்க நினச்சிட்டு தண்ணி ஊற்றி இந்த பெரிய பயிர் செய்ய போகிறோம், அதனால் அந்த சொம்பில் தண்ணி ஊற்றிக்கிறேன். மேகியில் பெருசாக உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆல்ரெடி அவங்களே போட்டிருப்பாங்க. அந்த பாக்கெட்டுக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நம்ம இந்த பெரிய பாக்கெட் வாங்கி கிடைக்கிறதுனால சேர்த்து ஊற்றிக்கிறோம், அவ்வளோதான். பெருசாக வேற ஒன்றும் இல்லை. இது நல்லா கொதிச்சு வரட்டும். அப்புறம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்குறவங்க நம்ம சேனலில் அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விட்டிங்கன்னா வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் போய் அப்புறம் ஒரு ஃபாலோ பட்டனை தட்டி விடுங்க. தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து டெய்லியும் ஒரு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு டெய்லி லைவ் போடுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்புறம் நம்ம வீடியோஸில் மட்டுமே பார்க்குறவங்களாம் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்லையும் லைவ் போடுறோம். குக் பண்ணுறப்போ லைவ்லேயே போடுவோம். இதில் ஒன்றும் மாற்றி போட்டு இது பண்ணுற அளவுக்குலாம் இங்கே ஒன்றும் இல்லை. அதனால் லைவில் போட்டு ஓட்டுறோம். பார்க்காதீங்க, லைவில் பார்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்ச நேரம் சொல்கிறதுக்குள்ள இந்த பாக்கெட்டை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பாக்கெட் கொடுப்பாங்க, ஒன்றுமே கொடுக்கலாம். யாரும் கிஃப்ட் கொடுத்தா தான் இது உள்ள போட்டு வாங்குவோம். மேகி வாங்கி ரொம்ப நாள் ஆகுது. மசாலா எடுத்தாச்சு. ஒரு கிஃப்ட்டும் இல்லை. இதில் என்னைக்குமே கிஃப்ட் வராது. சும்மா மேகியில் மீன் போடுறதா? மேகியில் செஞ்சிருவோம். உங்கள் கோரிக்கையும் நிறைவேற்றப்படும். மீன் இன்னைக்கு இல்லை. மீன் வாங்கி நம்ம ஒரு நாள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன வெள்ளான்ல தண்ணி தொடச்சிட்டு இதெல்லாம் கொட்டி வச்சுக்கலாம். கொட்டி எடுத்து கொட்டுக்கலாம். ஊருக்காக ஆடும் கலைஞர் தன்னை மறப்பான். தன் கண்ணீரை மூடிக்கொண்டு பிம்பம் அழுவது ஏது? ஒரு பறவை மனம் அறியாது. போர்க்களம் நீ போகும்போது முன் கைப்பது காலறியாது. மகனே மகனே காற்றுக்கு ஓய்வொன்று ஏது அடையாது. தலைக்கு ஒரு கோயில் கிடையாது. தண்ணி காயறதுக்கு அதை போட்டுடலாம். பாட்டுக்கார பண்ணிட்டுனா எப்பா யூடியூப்பு சும்மா பண்ணேன் காப்பி செய்ய போட்டுட்றாத. 2 பாக்கெட் ஊற்றி வச்சு 2 பாக்கெட் இருக்கு. ஆர்வா நீங்கள் கியா முயான்னு பேசிகிட்டு இருக்கிற ஏதோ நார்த் இந்தியாவிலேருந்துலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பார்க்குறாங்க.
நார்த் இந்தியான்னு சொல்ல முடியாது, அவங்க நம்ம ஊரில் நார்த் இந்தியாக்காரங்க தான் இருக்காங்க நிறைய பேர். இங்கே இருக்க மக்கள் பார்க்குறோம், ஹிந்தியில் கமெண்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலா இதில் போட்டுடலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிறது இல்லை, மேகி கம்பெனிக்கு அதை கொடுத்தது தான். அடுத்த தடவை பீன்ஸு, கேரட்டு, அப்புறம் நீ சொன்னீங்க மீன் எல்லாம் போட்டு ஒரு தடவை செஞ்சுக்கலாம். இப்போ இந்த இது சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். ஆனால் இந்த மேகி ஃபஸ்ட்டு விளம்பரம் பண்ணுறப்ப 2 நிமிஷத்தில் செஞ்சிடலாம்னு சொல்லி விளம்பரம் பண்ணாங்க. இப்போ நான் வீடியோ கட் பண்ணவே இல்லை இன்னும். எத்தனை இருக்குது தெரியுமா? 8 நிமிஷம் ஆச்சு இப்பயே. அதே மாதிரி இந்த 5 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் இப்படிலாம் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க. தண்ணி கொதிக்கவே 5 நிமிஷம் 2 நிமிஷம் ஆகும். பவுடரை கொட்டணும், பவுடரை கொட்டி பவுடர் ஒரு 2 நிமிஷம் ஊறணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மேகி பாக்கெட் எடுத்து, இந்த மேகி பார்த்தீங்களா, இது அந்த இப்பியில் தான் ரவுண்டு வர மாட்டேங்குது, இதில் சதுரம் தான் இருக்குது. இந்த சதுரத்தை எடுத்து இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இந்த மாதிரி மீதி எப்படி தூள் வரும், உடச்சி தான் வரும் பாக்கெட்டு, எல்லாம் நொறுக்கி தான் மட்டும் போடுவாங்க. லோ பேட்டரி, கொஞ்சம் நேரம் மட்டும் இருங்க. கொஞ்சமாக நம்ம டொமேட்டோ சாஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். சாப்பிட்றதுக்கு தனியாக போட்டுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நான். சோயா இருந்துச்சுன்னா சோயாலாம் ஃபஸ்ட்டே ஊற்றி விட்டுடலாம். சாப்பிட்றதுக்கு தனியாக போட்டுக்கோங்க. இது நமக்கு ஒரு புளிப்பு சுவை எவ்வளோ எடுத்து கொடுக்கும். இது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். நம்ம தனியாக ஊற்றி சாப்பிட்டோம்னா அந்த ஹீட்டுக்கு அப்புறம் அதை நம்ம எதுவும் ஆறுனதுக்கப்புறம் தான் இது பண்ணுவோம். இது அந்த ஹீட்டில் இதாகிறப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது யாரோட ப்ரொடக்ஷனும் இல்லை, நான் ஒரு நாள் போட்டு சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருந்துச்சு, அதனால் போட்டுறேன். இல்லைனா நீங்கள் எப்பயும் போல் கடைசியாகவே கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, மேகி ரெடி ஆகிவிட்டது. மேகி வித் டொமேட்டோ சாஸ். வித்துனா வெளியே ஊற்றுறது இல்லைங்க, இது உள்ளே ஊற்றிட்டேன். அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதில் இருக்கிறத ஒரு தட்டுக்கு மூவ் பண்ணிடலாம். ஆவி பறக்குது. ஆவி பறக்க மேகி. மேகி அள்ளி போடுறதுல தான் பெரிய தலைவலி. என்னத்தான் அதனால திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா பாருங்கள் எப்படி வந்து நிற்குது. நாம கரண்டியோட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டொமேட்டோ சாஸ் வைக்க போகிறோம். இது வந்து நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு.
பார்த்தீங்கன்னா அது வேறு பறக்குது. அப்படியே ஆவி பறக்க எடுத்து லைட்டாக இப்படி காசில் தொட்டு அருமையாக இருக்குது. மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராமில். அப்புறம் அந்த பெல் பட்டன் நம்பி விட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, இந்த மாதிரி லைவ் போடுறப்ப புதுசாக வீடியோ போடுறப்பலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கிளியர்னு வந்துடும். அதுதான் அந்த பெல்லு, அதையும் பண்ணி விட்ருங்க. அப்புறம் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 2000 ஃபாலோவர்ஸை வந்து நம்ம டச் பண்ணியிருக்கோம். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து உங்கள் ஆதரவோடு உங்கள் அஜித். தலா பாய்.